வாங்குனியா? தங்கமா இது? தங்கமே தான். எப்படி ஒரு 50 பவுண்ட் இருக்குமா? 58 பவுன். ஆமா, இம்பட்டு நகை வாங்குறதுக்கு உனக்கு ஏதடி காசு? இப்பதானே வேலைக்கு சேர்ந்த. கொள்ளை அடிச்சு வாங்கின. கேக்குறத பாரு. இதெல்லாம் என் வீட்ல இருந்த என்னோட நகை. எங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இல்ல, எனக்கு புரியல. முதல்ல எங்களுக்கும் எதுவும் புரியல மாமா. சர்ப்ரைஸா அவங்க அம்மா வந்து நின்னாங்க. நிஜமாவா? ஆமாங்க. அம்மா வந்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எங்க அம்மா சண்டை போடதான் வந்தாங்களோன்னு நினைச்சேன். அப்புறம் எப்படி இருக்க என்ன ஏதுன்னு அப்படியே பொறுமையா விசாரிச்சாங்க. வீட்ல விசேஷம்லாம் வச்சிருக்கீங்க, வெறும் கழுத்தோட நின்னா நல்லா இருக்காது, இதெல்லாம் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போனாங்க. பாரேன். இந்த அதிசயம்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே புரியல. புரியலையா? அடியே, இந்த அதிசயத்தை நடத்தி வச்சதே நான் தாண்டி. நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசினதுனாலதான் உங்க அம்மா இந்த நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அது சரி. அப்போ நகைக்காக தான் நீங்க எங்க அம்மா கிட்ட போய் பேசிருக்கீங்க. வரதட்சணையை இன்டைரக்டா வாங்கிருக்கீங்களா? ஆடி பாவி. உனக்காக போய் பேசினல, இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். ஐயோ அத்தை, நான் சும்மா சொன்னேன். நீங்க என்ன பேசுனீங்களோ ஏது பேசுனீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஏதேதோ பேசி எங்க அம்மாவோட கல் நெஞ்ச கரைச்சிட்டீங்க. அக்கா, நீங்க பாக்கல எல்லாம் அத்தை பேசினத அப்படி பேசினாங்க தெரியுமா? நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஐயோ, எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா என்கிட்ட பேசுவாங்க, அப்படியே என் அப்பாவும் என்கிட்ட பேசுவாரு. என் குடும்பம் என்ன, உங்களை எல்லாரையுமே ஏத்துப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் மீனா, என்ன சின்ன பிள்ளை நடமாடுற வீட்ல இப்படியா பண்ணுவீங்க? யாரு யாரு சின்ன பிள்ளை? நீயா? போதும் போதுமா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். யோ யோ, என்ன பிள்ளைங்க. அத்தை, நானும் வரேன். பாய். டாடா. சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யாராவது வந்துட போறாங்கடி. இல்லங்க, வீட்ல யாருமே இல்ல. நமக்கு பிரைவசி கொடுக்கணும் தான் அவங்க காஃபி போடுறதுக்கே போயிருக்காங்க. ஓ,